உபவாசம் எதுக்கு தெய்வ பிள்ளைகளே? செவ்வாய்க்கிழமை இங்கிருந்து உபவாசித்து ஜெபிக்கிறோம். புதன்கிழமைகள்ல எல்லா நாளும் நாங்கள் யார் வந்தாலும் வரலன்னாலும் உங்களுக்காக உபவாசித்து நாங்கள் தேவ சந்நிதியில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்கே போறீங்க? வீடுகளில் இருக்கிறீங்க, ஜபத்துக்கு வர்றதில்லை. பின்ன பிசாசு தாக்காம என்ன செய்யும் தெய்வ பிள்ளைகளே? சகோதரங்களாகி உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களை கர்த்தருடைய பாதத்தில் வந்து செலவிடுங்க. இந்த நாள் கிடைக்காது. இனி கிருபையா கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் இனி கிடைக்கும் என்று நம்ம நினைக்க முடியாது. இந்த நாள் கடந்து போகும். நாளை நாள் பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அடுத்த மாசம் இந்த நாள்ல நான் வந்து தேவ சந்நிதியில் இப்படி நிப்பேன்னு எனக்கு சொல்ல முடியுமா? முடியாது. நெவர். யாருக்கும் சொல்ல முடியாது. ஆகவே கிருபையா தந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தணும். உபவாச நாட்களை நீங்கள் விருதாவாய் கழிக்க கூடாது. தேவ சந்நிதியில் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்றா எங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம்.